மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 10ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 2 நாளும் சந்திராஷ்டமம். ஆனால் அந்த சந்திராஷ்டமம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. மாறாக இது சுப சந்திராஷ்டமமாக நல்ல பலன்களை செய்யும். வார ஆரம்பத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை சந்திரமங்கல யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் அப்படியே திங்கட்கிழமை செயல்படும். சகோதரர்களால் நல்லா இருக்கும். பூமி லாபம் சார்ந்தவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு, கட்டிட தொழில் பண்ணுறவங்களுக்கு, நெருப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு, காவல்துறை, இராணுவம் போன்ற அரசு அமைப்புகளில் வேலை செய்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் இருக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்களும் சந்திராஷ்டமம் என்றாலும் கூட, அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:43 வியாழக்கிழமை காலையில் 6:06 வரைக்கும் சந்திராஷ்டமம். இது அப்படி ஒன்றும் கெடுதலான சந்திராஷ்டமமாக இருக்காது. செவ்வாய் புதன் முழுமையான 2 நாட்கள் சந்திராஷ்டமம். சூரியனும் சந்திரனும் 8ஆம் இடத்தில் அமாவாசை அமைப்பில் சேர்ந்து குருவோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருக்காங்க. இந்த 2 நாட்களும் மனசு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன குழப்பமாக இருக்கும். ஆக முடிவுகள் மட்டும் எதுவும் எடுக்காதீங்க. ஆனால் பண வாரங்களில் நஷ்டமோ கஷ்டமோ எதுவும் சுப சந்திராஷ்டமமாக இருப்பதால் எதுவும் எந்த நிலையிலும் கஷ்டத்தை கொடுக்காது. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திரன் 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். வார இறுதியில் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 9, 10ஆம் இடங்களில் சந்திரன் வலுத்திருந்து ராசிநாதனும் உச்சமாகி எதிரியாகிய சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட மேலாக சோஷியல் மீடியாவில் அன்ன பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்களும் அருமையாக இருக்கக்கூடிய நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை காலையில் 6:06 ஆரம்பித்து சனிக்கிழமை காலையில் 9:34 முடியுது. ஆக 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி காலையில் வரைக்கும் சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். ஆரம்ப நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பதால் திங்கக்கிழமை கடன் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. வருமானங்கள் நல்லா வரும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் சந்தோஷம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு மாறுதல் உண்டு. 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்றதுனால வீடு மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் போன்ற அமைப்புகளை தாராளமாக செய்யலாம். தொழில் துவங்குவதற்கு ஏற்ற நாட்கள். அதற்கப்புறம் 7ஆம் இடத்துல சூரிய, சந்திர, குரு, புதன் 4 பேரும் சேர்ந்து ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க. ராசிநாதனை குரு பார்க்க, ராசிநாதனை சுக்கிரனும் பார்க்க அருமையான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு விதத்தில் வழி பிறக்கிறது, வழி திறக்கிறது என்கின்ற அமைப்பு இப்போது உண்டு. நான் இவ்வளவு சொன்னாலும் ஒரு 5% பேர் அழுகிற மாதிரி ஒரு பொம்மையை கீழே போடுவீங்க, ஐயா ஒன்றுமே சரியில்லைன்ட்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு விதத்தில் தைரியத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்குதுங்க. ஆக வாரத்தில் 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் ஒன்று சேருவதால் காதல் நிறைவேறக்கூடிய அமைப்பு. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அடுத்த மாதமே நிச்சயார்த்தமோ கல்யாணமோ நடக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புன்ட்டு திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் நல்ல நாட்கள். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திராஷ்டமம். அப்போ மட்டும் எதுவும் முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. யாரையும் நம்ப தேவையில்லை. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனால் கைப்பொருளை பத்திரமா, ஃபோனை பத்திரமா வச்சுக்கிறது, ஒரு விலை உயர்ந்த பொருட்களை இங்கேருந்து அங்கேருந்து கொண்டு போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக, சூட்கேஸு கிட்கேஸு ட்ராவலில் ஏதாவது இது இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டிய வாரமாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து நிறைவான பலன்கள் நடக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மகரத்திற்கு இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வார கடைசியில் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். சனி, ஞாயிறு 2 நாட்களும். அப்படியும் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சுக்கரனோட தான் சேர்ந்திருக்கிறார். அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வராது. 6ஆம் இடத்தில் குரு உச்சம், 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைவு. ஆயினும் சந்திரனோடு அவர் இந்த வாரம் சேர்றதுனால வாரத்தின் முதல் 5 நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரைக்குமே நல்ல பலன்கள் இருக்கும். திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா பிள்ளையால சந்தோஷம் இருக்கும். இளைஞர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக திங்கக்கிழமை அற்புதமான நாளாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளால் நல்ல உறவுகள், நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அண்ணனோ அக்காவோ ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே என்ன வயசுக்கு தேவையோ, காதல் தேவையா,
அல்லது கல்யாணம் தேவையா, எல்லாமே இந்த வாரத்தில் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. வேலையோ அல்லது தொழிலோ எல்லாமே இப்போது நன்றாக இருக்கும். திங்கட்கிழமை நல்ல துவக்கம் ஆரம்பமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சந்திரன் வலிமையற்று ஆடி அமாவாசையாக இருந்தாலும் கூட அங்கே உச்சகுரு இருக்கின்ற காரணத்தினால் கடன் சார்ந்த விஷயங்கள், ஹவுசிங் லோன் அப்ரூவல், தொழில் ரீதியாக கடன் கேட்டிருங்க உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் என ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய தன்மைகள் உண்டு. பெரியவர்கள் எல்லாருக்குமே ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எதிர்ப்புகள், எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய, பயந்து உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் புதன் வியாழன் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக உண்டுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த நாட்கள் நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய, நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் கூட சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. பணம் வரக்கூடிய அமைப்புகளில் நன்றாகவே அமைந்திருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் நடுப்பகுதி வாரம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. வார ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதுக்கப்புறம் 5, 6, 7 ஆகிய இடங்களுக்கு போயிடுறார். இந்த வாரமும் உங்களுக்கு குரு சுக்கிரன் 2 பேருமே ராசியை பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்கார இளைய பருவத்தினர் யாருமே நல்லா இல்லைன்றதான் உண்மை. ஆனால் அந்த கெட்டதுகளுக்கு மத்தியிலையும் கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 2 சுவர்கள் ராசியை வலுத்து பார்த்து ராசிநாதன் வலுவாக இருப்பதால் ஜன்மச்சனியின் ஆதிக்கம் இளைய பருவத்தினருக்கு கட்டுக்கு உள்ளடங்கி இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அப்படியே 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய அமைப்பு. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலைமைகள். நீங்களே தூர இடங்களுக்கு போவதற்கு ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கல்வி நிலையங்களில் அந்த காலேஜ் படிக்கணும், இந்த காலேஜ் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சரியான காலேஜெலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா சந்திரன் 6ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 6ம் 5ம் பரிவர்த்தனை ஆகக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பிள்ளைகளால் கடன் வரக்கூடிய சூழல், பிள்ளைகளுடைய கல்விக்காகவோ, பிள்ளைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்காகவோ, அல்லது பிள்ளைகளுக்கு இந்த வசதியை அந்த வசதியை செய்து கொடுக்கறதுக்காகவோ, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவோ ஒரு 50 வயது 40 வயது தாண்டியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் வரும். ஆனால் அது நல்ல கடனாகவே அமையும். அதனால் ஒன்றும் கவலைகள் இல்லை. வார இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் சந்திரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். 3 சுபர்கள் இப்போது உங்கள் ராசியை பார்க்குறாங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் என்ன செய்தாலும் அது சக்ஸஸாக முடியும். இந்த 2 நாட்கள் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இந்த 2 நாட்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல தொழில் ரீதியாக, சொந்த வாழ்க்கை ரீதியாக, காதல் ரீதியாக, கல்யாண ரீதியாக, மனசு ரீதியாக, உடம்பு ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, கடன் ரீதியாக எந்த விதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சனிக்கிழமை காலை 9:34க்கு பிறகு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 3 சுபர்கள் ராசியோடு தொடர்பு கொள்வதால் எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய வார இறுதியில் 2 நாட்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.